சாப்பாடு கொடு பாப்பா வாட் பாப்பா சாப்பாடு கொடு. பருப்பு வடை செய்ய போகிறோங்க. பருப்பு வடைக்கு பாருங்க, பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இந்த கழுவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு. இப்போ இந்த பருப்பு வடைக்கு பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு இவங்களை போட்டு பருப்பு கூட அடிச்சு எடுத்துக்கணும். பரபரப்பாக பருப்பு இவங்களை போட்டு இப்போ இந்த பருப்பு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு குறப்பாக தான் அரைக்கணும் பருப்பு வடைக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடு ஏறிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வடைக்கு சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ அவங்க கூடவே இவங்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எண்ணெய் சூடு ஏறினோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான பருப்பு வடை ரெடி. ஏறிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போண்டா மாதிரி போட்டு போட்டு எடுக்க வேண்டியிருக்கோம். வடையை திருப்பணுமா? வடையை திருப்பணும். போட்டோன்னே பெற்றக்கூடாதுங்க, எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். அதனால போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதுங்க உறக்கமாக வெந்த பின்னாடி இப்படி திருப்பணும். அப்போ தான் வடை புட்டுக்கிட்டு போகாமல் இருக்கும். பாருங்க, சூப்பராக வடை மொறுன்னு வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா, அப்படியே ப்ரௌன் கலராக எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சுங்க வடை. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம் வடையை. பாருங்க, சூப்பராக வடை அப்படியே ப்ரௌன் கலராக அவ்வளோ அழகாக பாருங்க, அழகாக வடை சூப்பராக எடுத்தாச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாதம், பருப்பு வடை. தக்காளி சாதம், பருப்பு வடை. சூப்பராக. இன்னைக்கு தக்காளி சாதம், பருப்பு வடை. வாங்க சாப்பிடலாம்.